செல்வத்துக்கு பின்னால நாக்கை தொங்க விட்டு கொண்டு அலையக்கூடிய மனிதர்கள் ஷேக் சொல்றாங்க, அவர்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமாகுதுன்னா, அவர்களை கண்டிக்க கூடியவர்களிடம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இது தப்பு, இந்த மாதிரி பாதையில போகாதீங்க அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களாம், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஹதீஸுகள், அதை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய ஹதீஸுகள்லாம் இருக்குதே, அப்போ நல்ல அமல்கள் செய்யணும், நிறைய தர்மங்கள் செய்யணும், உதாரணத்துக்கு தர்மங்கள் நிறைய செய்யணும்னு இருக்குது, அப்போ என்ன செய்யணும், சம்பாதிச்சாலும் செய்ய முடியும், இப்போ நிறைய தர்மங்கள் செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும்ல, இப்படின்னு அவங்களுடைய பதில் வருதான். ஷேக் சொல்றாங்க, அவங்களுக்கு நாம அவங்களுடைய போக்கை கண்டித்து இது தப்புன்னு சொன்னா, அவங்க மார்க்கத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய சதக்கா செய்யறது, நிறைய வாரி வழங்குறது, நிறைய மஸ்ஜிதுகள் கட்டுங்க, மஸ்ஜிதுடைய ஹதீஸுகள், மஸ்ஜிது கட்டுறதுடைய சிறப்பு, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் என்னது உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவான்னு வந்திருக்குது உதாரணத்துக்கு. இந்த மாதிரி பொதுவாக நற்செயல் சம்பந்தமா தூண்டக்கூடிய மார்க்க ஆதாரங்களை குர்ஆனில் இருந்து ஹதீஸுகளும் உள்ளதை எடுத்து சொல்லி தாங்க போகிற போக்க நியாயப்படுத்துறாங்க. கேட்டா நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், ஏன்னா அப்பதான் நான் நிறைய மஸ்ஜிது கட்ட முடியும், நான் நிறைய ஜக்காத் கொடுப்பேன்ல, எப்படி அடுத்து அவங்க பாயிண்ட் என்ன, அவங்க வாதம் ஆர்குமெண்ட் என்ன, நான் நிறைய சம்பாதிச்சா நிறைய ஜக்காத் கொடுப்பேன், இப்போ இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன் ஆனால் இவ்வளவுதான் ஜக்காத் கொடுக்குறேன், ஆனா நிறைய சம்பாதிச்சா இன்னும் நிறைய ஜக்காத் கொடுக்கலாம், நிறைய சதக்கா செய்யலாமே. அப்போ பாருங்க, ஜக்காத்துடைய சதக்காவுடைய நன்மைகள், மஸ்ஜிது கட்டுவதனுடைய நன்மைகள் இவ்வளவு இருக்குது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது என்னங்க நீங்க சம்பாதிக்காதீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிச்சா போதுன்னு சொல்றீங்க. இப்படித்தான் இவங்கெல்லாம் வந்து உலகத்தை வந்து எப்பவுமே பார்க்குற பார்வை வேற என்று சொல்லி அவங்க தங்களுடைய செயலை நியாயப்படுத்துகிறார்கள். அவர்கள் இஸ்லாம் என்பதே செயல்பாட்டுடைய மார்க்கம் தான் என்று சொல்லுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இஸ்லாம்னா ஆக்ஷன், செயல், செய்துகிட்டே இருங்க, செய்யுங்க. அப்போ நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த இஸ்லாமுக்காகத்தான். கேட்டா எல்லாம் இஸ்லாமுக்காகன்னு சொல்லி விட்டுருவாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய இவருடைய சொல்லின் விளைவு என்ன, அவருடைய பயன் அவருடைய ஆத்மா அவருடைய அழுக்கை கூட அகற்றுவதில்லை. இப்படி போகிறவருடைய பாதையில அவருடைய உள்ளம் கூட சுத்தமாகிறது இல்லை, பரிசுத்தமாகிறது இல்லை. அது அவருடைய செயல் அவருக்கு உதவுதா? இந்த துன்யாவில் அவர் அவ்வளோ மூழ்குவதும், அவருடைய நேரத்தை முழுக்க தொழில், வியாபாரம், ஆஃபீஸ் சொல்லி முழுக்க இப்போ இவ்வளோ சம்பாதிச்சா அடுத்து கொஞ்ச நாளில் இதை படித்தா, அல்ல அது அந்த தொழிலுக்கு போனால், அந்த கம்பெனிக்கு போனால், அடுத்து இந்த கம்பெனி திறந்தா, அடுத்து இன்னொரு பிரான்ச் திறந்தா இவ்வளோ சம்பாதிக்கலாமே. அதெல்லாம் கேட்குறாங்க, அவங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துதா, அவங்களுடைய அமல்களை சீர்திருத்திடுதா, அவங்களுடைய இல்மை அதிகப்படுத்துதா, அவங்க நன்மையான அவங்க இதுவரை கற்றுக்கொண்டதை அமல் செய்வதற்கு உதவுதா? இல்லையே. அப்போ சரி, அவங்களுடைய இந்த செயல்பாடு காரணமா சமுதாயத்திற்கு நன்மை இருக்குதா? இல்லையே. சமுதாயம் நன்மை அடைகிறது இல்லை. கேட்டால் சம்பாதிக்கிறது வந்து நான் நிறைய தர்மம் செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய உலகம் முழுக்க துன்யாவின் உலகமாக மாறிவிடுகிறது, துன்யாவுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அவர்களுக்கு இந்த நாம் சொல்லக்கூடிய அறிவுரை அவங்களுடைய வாதத்தின் மூலமாக அவங்க அதை மறுத்துவிட்டு அவங்க போகிற போக்கில் போகிறார்கள். குறிப்பிடுறாங்க, கட்டுப்பாட்டுடனும் பத்தினித்தனத்துடனும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் மனைவியுடன் தாம்பத்தியத்தை ஈடுபதும் கூட ஒரு இபாதத்து தான். ஒருத்தர் நான் கற்பை காத்துக்கணும், நான் வந்து பார்வை தாழ்த்தணும், அதுக்காகத்தான் என் மனைவியில சேர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சேர்றான்னு வைங்க. அப்போ அவர் தன் மனைவியோடு சேரக்கூடிய அந்த சேர்க்கை அல்லாஹ்வோட கூலி கொடுக்கும். ஏன்னு கேட்டால் தானும் ஒரு கற்போடு இருக்கணும், தன் மனைவி கற்போடு இருக்கணும், எங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கிறான், இதை கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறது அல்லாஹ்வோட கூலியை பெற்று தரும். அது ஒரு இபாதத்தாக மாறிவிடும். அதுக்காக அப்படி ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் ஜும்மாவுடைய தொழுகையும் ஜமாத்தையும் இன்னும் சில முக்கியமான கடமைகளை விட்டு ஒருத்தர் தன்னுடைய இந்த காரியத்தில் உடற்சேர்க்கையில் அவர் அப்படியே கடப்பது அர்த்தமாகுமா? அது போலத்தான் இது. உலகன்ட்டு செல்வத்தை சேகரித்தனுடைய தேவைக்கு மீறி அவசியம் இல்லாம அதை வந்து அதிகரிக்க வேண்டுங்கிற நோக்கத்துல ஒருத்தர் இறங்குறாருன்னா அது எப்படின்னா, அவர் எதுக்கு நான் சதக்கா செய்வேன், ஜக்காத் கொடுப்பேன், நான் வந்து பள்ளிவாசலாம் கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லிக்கிட்டு செய்யறது, கடமையான தொழுகையை ஜமாத் தொழுகையும் ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுட்டு ஒருத்தர் அங்க மனைவியோடு வந்து சபலத்தில் இருந்தாருன்னா அது ஹலாலா? அது போன்றது இது. அது போன்ற ஒரு வியாக்கியானம் இது. தான் நன்மையான காரியங்களை செய்யறதா சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தின் ஃபித்னாக்கள்ல தன்னை முழுக்க தன்னுடைய அளவுக்கு மீறி
தன்னுடைய தேவைக்கு மீறி தன்னை முழுக்க மூழ்கடிக்க வைக்கக்கூடிய இந்த பாதை அவருக்கு துயரமாக, அவருக்கு பிரச்சனையாக மாறிவிடுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்படித்தான் இபாதத்துகள் செய்ய சக்தி பெறுவதற்காக உணவு உண்பதும் ஒரு வணக்கமாகும். இப்போ ஒருத்தர் கொஞ்சம் சாப்பிட்டாதான் கொஞ்சம் சக்தி இருக்கும், அதுக்காக அவர் சாப்பிட்றாரு. அப்போ அது ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆயிடும். ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்ல அமலை செய்யணும் இருக்காங்க. அதுக்காக ஒருத்தர் சாப்பிட்றதே வளமையா, சாப்பாடு 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 நல்லா திங்கணும், ஹெல்த்தியா இருப்பேன், நான் பாடி பில்டர் ஆக போறேன், இது ஒரு நாளைக்கு 100 முட்டை சாப்பிடு, 10 கோழி சாப்பிடு, 100 கோழி சாப்பிடு, இப்படி சாப்பிட்டா அது அர்த்தமா? அது அறிவுடைமையா? அது போலத்தான் ஒருத்தன் தன்னுடைய தேவைக்கு அளவுக்கு மீறி அல்லது மற்றவங்களுடைய தேவையை, அவங்களுடைய ஆசைகள், பேராசைகள், இந்த உலக ஆசைகள், அதுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு சம்பாத்தியத்தில் முழுக்க தன்னை ஆக்கி கொள்றது இருக்குது. இது அப்படிப்பட்டது தான். இபாதத்துக்காக உடம்பு ஆரோக்கியமா வச்சுங்க சாப்பிட்றது வேற, சாப்பிட்றதுங்கிற ஆசையில போய் விழுந்து சாப்பிட்டு தன்னை நாசமாக்கிக்கிறது வேற. அது போலத்தான் இதுவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் அனுமதிக்கப்பட்ட வேலை மற்றும் தூய்மையான சம்பாத்தியம் ஆகியவற்றுக்காகவும் பிறரிடம் யாசித்து விடாமல் கரத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக உழைப்பது ஒரு வணக்கம். ஆக எதுக்கு சம்பாதிக்கணும்னா, அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஒரு ஹலாலான வியாபாரத்தையோ ஒரு வேலையோ செய்து ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக நம்ம வாழணும். நாம யாரிடம் யாசிக்கிற நிலை வரக்கூடாது, நாம யாரும் கையேந்த வேண்டிய நிலை வரக்கூடாது. நம்மை சார்ந்திருக்கிற குடும்பத்தாருக்கு நாம் பயனுள்ளவங்களா இருக்கணும். அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு போதுமானது அப்படிங்கிற வரம்புக்குள்ள, எல்லைக்குள்ள இருந்தா அது சரி. ஆனா அது வரைக்கும் தான் அது இபாதத்து. அதை தாண்டி ஒருத்தர் இந்த உலக ஆசைக்காக தன்னுடைய நேரங்களை, காலங்களை அதிகமாக அதுக்கு செலவழிக்கிறது இருக்குது, அது அவருடைய கடமைகளை விட்டு அவரை தூரமாக்குறோம். இப்படிப்பட்டது எப்படின்னா, ஒருத்தர் நல்ல அமல்களில் ஒரு தன்னுடைய மனைவியோடு சேர்றதுக்காக ஜமாத் தொழுகை விடுறதும் ஜும்மாவை விடுறதும் எப்படி ஒரு கூடாதோ அது போன்றது இருக்குது. அதே மாதிரி இப்படிப்பட்டவங்க தொழுகை, இரத்த பந்தங்களோடு, அதாவது சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கிறது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, அல்லாஹ்வின் பாதையில மக்களை தாவா செய்து மக்களை அழைக்கக்கூடிய காரியங்கள், இதிலெல்லாம் அவர்கள் அந்த நேரங்களை வீணடித்து, அந்த நேரங்களை அதற்குள்ள ஹக்கை கொடுக்காம முழுக்க இதிலேயே நாசமாயிடுறாங்க. எதுல? இந்த துன்யாவை தேடுவதில், கூடுதலாக சம்பாதிக்கிறதுலேயே அவங்க நேரங்களை வீணடித்து நாசமாகி விடுகிறார்கள். இது அர்த்தமானது இல்லை. இது சரியா அப்படின்னு ஷேக் அவர்கள் கேட்கிறாங்க.